வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஹெல்த்தியான நவதானிய இட்லியும் தேங்காய் போடாமல் தக்காளியும் பொட்டுக்கடலையும் போட்ட குருமா தானுங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நவதானிய இட்லி எப்படி செய்கிறதுன்னு. அவங்களுக்காக தாங்க இந்த ரெசிபி. கோதுமை, கம்பு, ராகி, வரகு, திணை, குதிரவாளி, சாமை, பச்சைப்பயிறு, கொள்ளு எல்லாம் ஒவ்வொரு கப்பு போட்டு ஊற வச்சு அரைச்சி செய்கிற இட்லி தானுங்க. பொட்டுக்கடலை போட்டு செய்த தக்காளி குருமா எண்ணெய் கம்மிங்க, நிறைய மசாலா இல்லாமல் செஞ்சதுங்க. லைட்டாக இருக்குங்க வயிற்றுக்கு. நவதானிய இட்லியில் ஃபைபர் அதிகங்க, வயிறு சீக்கிரமாக நிரம்புங்க, ஜீரண சக்தி சீக்கிரமாக நடக்கும். டெய்லி ரைஸு இட்லிக்கு பதிலாக இந்த நவதானியங்கள் சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நவதானிய இட்லி, பொட்டுக்கடலை தக்காளி குருமா இது ஒரு சிம்பிள் ஹெல்த்தி டிஃபன் காம்பினேஷனுங்க. இந்த நவதானிய இட்லி, பொட்டுக்கடலை தக்காளி குருமா லிவருக்கும் சுகருக்கும் ஹெவி இல்லாத டெய்லி சாப்பிடக்கூடிய ஏற்ற காம்போ தானுங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்ணும்னா இந்த நவதானிய இட்லி காம்போவை ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியான டிஃபன் வீடியோ ஐடியாஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன சமைக்கணும்னு கமெண்டில் நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கள். நான் செஞ்சு காமிக்கிறேன். எந்த காம்போ வேணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள்.